என்பதற்காக ஒரு நிமிடம் நான் மௌனாஞ்சலி செலுத்துவது. மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு 5 பேர் தான் இருந்தோம். கேக்குதா? மழை பெஞ்சிட்டு இருந்தது, ஒரு 5 பேர் தான் இருந்தோம். ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மணிக்கு எனக்கு இது நிறைஞ்சிருக்கு. இருக்கும்போது எனக்கு சமூகம் யாப்பு வெளியேது, இந்த மணிகண்டன் இளைமுறை எல்லாரையுமே கமலக்கண்ணன் சின்ன சகோதரர் எனக்கு ராமசாமி அவருடைய அந்த தர்மதுரையை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். அவருடைய படங்களே எல்லாமே என்னென்னா ஒரு நிலை வந்துகிட்டே இருக்கும். அம்மா மகனுக்குள்ள உறவு அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். அப்படி தமிழ் சினிமாக்களில் தாய் மகன் பாசத்தை ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு போனதில். அப்புறம் நீர்ப்பறவை படமும் கடலும் ஒரே நேரத்தில் வந்தது. ஆனால் எனக்கு நீர்ப்பறவை தான் பிடிச்சிருந்தது. அதனுடைய தொழில்நுட்பமும் சரி, ஸ்டோரி டெல்லிங்கும் சரி, அந்த அந்த சர்ச்சில் அப்படி அந்த டாப் ஆங்கிளில் வர்றது அந்த பாலசுப்ரமணியத்துடைய ஆங்கிள்ஸ் சரி. அப்புறம் அந்த கடைசியில் அந்த விஷ்ணு அந்த கடற்புறத்தில் போகிறதும் சரி, அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரியான பிரான்சிஸ்கோ போவீங்க அவர்கள். அது எனக்கு நீர்ப்பறவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நான் கேட்ட உடனே அவங்க ரொம்ப இயல்பான ஒரு கவிஞராகவும் இருக்கிறாரு. நிறைய எழுதிட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியம். எழுதுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் எனக்கு இப்போ யாராக இருந்தாலும் சரி, எழுத வந்துட்டாலே அவங்கள நம்ம அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். அவங்க நீங்கள் இது ஒரு பண்பாட்டு இயக்கத்துக்குள்ளே அவங்க வராங்க அப்படிங்கும்போது அவங்கள நம்ம அரவணைக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும், வளர்க்கணும். அதில் சொத்த விதைகளும் இருக்காங்க. அதை நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, இயற்கையை தான் தீர்மானிக்கும். சுத்த விதையோ நல்ல விதையோ அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இந்த மண்ணிலிருந்து உருவாகி வரும். அதனால் நமக்கு அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும், நவீன இலக்கியத்தை புரிய வைக்கணும். அப்புறம் அது அப்படிங்கிறது தான் நம்மளோட. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் எனக்கு அவங்க சொன்ன மாதிரி விஞ்ஞானனால் ஒர்க் பண்ணும்போதும் அவங்களோட எனக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. அப்புறம் என்ன வளர்த்தெடுக்கிறதுல என்னுடைய எழுத்து இன்னைக்கு எப்பவுமே சலிக்காம நான் சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன். சலிக்கவே மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு விஷயமும் எழுத்து எப்படி அடுத்த கட்டமாக எப்படி எழுதணும், வைக்கணும், ஆர்டிகிள் எப்படி, கட்டுரைகளுடைய லைஃப் என்னவா இருக்கும், கதைகளுடைய லைஃப் என்னவா இருக்கும், கவிதைகளுடைய லைஃப் என்னவா இருக்கும். அப்போ புனை இலக்கியத்தினுடைய பங்கு எல்லாம் நிறைய அவருடைய மாடியில் இருந்துட்டு நாங்கள் நட்சத்திரங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். நட்சத்திரங்களுடைய அந்த கூட்டத்தை பற்றி, நட்சத்திரங்கள்ல இருக்கிற அந்த கலர்ஸை பற்றிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அது இன்ஸ்டாகிராம் என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு நண்பர், குரு எல்லாமே சொல்லலாம். அது அப்புறம் சுந்தரபுத்தன் அவங்க ஒரு சாலிகிராமத்தில் அவர் வண்ணங்களின் வாழ்க்கை புத்தகம் நான் வாசிச்சிருக்கேன். அப்போ ரைட்டிங்னா இப்போ நம்ம பத்திரிகையாளர் அப்படி சொல்கிறோம்னா இதில் இந்த நாடுகளில் சாலை கவிஞர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கோட் பண்ணியிருக்கிறாங்க லட்சுமி ஒன்று வேற ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. அது கவிதைங்கிறது இயல்பு தன்மையில தான் வரும். நான்கிறது அழிக்கும்போது தான் கவிதை வரும். அந்த நான் அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறோம் ஒரு மாதிரி எழுதிட்டே இருக்காங்க. அது நம்ம ஜெயலட்சுமி சாரும் அதான் சொல்லுவேன். நான் அழிகிற இடம் தான் கவிதைகளை உருவாகுது. அது நீங்கள் என்ன அது தன்னிலையில் அறிகிறது. அது வேற வர்க்க நிலையிலையோ வேற நில எல்லைகளை கடந்து உணர்றது அது. அப்போ நம்ம நெய்தல் எனக்கு இந்த இதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினாங்க. அப்புறம் அங்கே பிரான்ஸ்ல பிரபு அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு சடாச்சரம் குகதாசன்கிறது அவருடைய ஊர் பேரு. அது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். நிறைய வழி மிகுந்த கதை. அந்த ஆரம்பத்தில் ஒரு கதை குப்பை சித்திரம். இப்போ அழகான ஒரு ஸ்டோரி. அது ஒரு நல்ல
எழுத்தாளராக எனக்கு அறியப்பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொக்கை சத்தத்தை பற்றி நிறைய பேர் பாராட்டி பேசியிருந்தாங்க. நாகர்கோவிலில் நடந்த மீட்டிங்கில் கூட சொன்னாங்க. இப்போ அவர் வந்து இன்னும் மென்மேல வளரணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னதான் அப்படின்னா தினவு இதழை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 50% தான் 50% தான் ஆசிரியர் வரும். அப்புறம் வந்து அது தீர்மானிக்கும். எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் இன்னொருத்தட்ட கேட்டு நான் தான் இந்த கவிதையிலோ படைப்புலையோ நம்ம வந்து உள்ள பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எழுத பொறுத்தளவில் தில்லைமுரளி, மனோன்மணியம், எனக்கு எல்லா இதழ் ஆசிரியர்களும் நமக்கு முன்னோடிகள் தான். அவங்கள்ட்ட இருந்து நம்ம எனக்கு இன்னும் பத்தலாம் தான் தோணுது. எனக்கு இந்த இதில் போன இதில் கம்பேர் பண்ணும்போது இதில் எதுவும் குறைஞ்சிச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அதனால் இது எல்லாமே ஓப்பனாக பேசுறது. அந்த நாவலை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சுந்தரமுத்தன் எனக்கு இந்த இடத்துல கேமரா இல்லாமல் வச்சு எனக்கு ரொம்ப அவ்வளோ அருமையான ஸ்பீச். அந்த சிங்கி சுத்மதாவை பற்றி அன்னை வயலெல்லாம் படிச்சுட்டு நல்லா கண்களை அப்படி அந்த மன்னரோட புறங்கிறதுக்கான ஒரு இதை வந்து செப்பிலையும் அதை நம்மளை இழுத்துட்டு போகிறது. நிலத்தை பார்த்துக்கவே மாட்டேன் இழுத்துட்டு போகிறாங்க. மதுரையில் இந்த நேரத்துக்கு நான் திருமலை இந்த சாரி நினைச்சி மகளில் இருக்கும்போது அப்படி நேருக்கு நேரம் பேசுகிற மாதிரி இந்த ஆர்ட் வந்து அந்த சிலைகள் வந்து நம்ம கண்ணுக்கு கண்ணு பேசுகிற மாதிரிலாம் இருக்கு. நீங்கள் கண்ணை விட்டு எடுக்கவே முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் ஃபுல்லாக ஒரு 100 ரூபா டிக்கெட்டுக்காகவும் வரிசையிலையும் அப்படியே ரவுண்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மீனாட்சி கோயிலில் அந்த ஏரி மாதிரி படிகள்லாம் போட்டு மறைக்கிறாங்க. ஏன் ஒரே வழியாக விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்க்க முடியும், இன்னொரு சாராரை பார்க்க முடியாது. அது மாதிரி ஆட்சி வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையை கொடுக்குது. சின்னவனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அவங்க அது மாதிரி இயல்பான இதில் வந்து ஆர்ட்டில் வந்து இங்கே இருக்கு இங்கே இல்லாமல் இருக்கு எல்லாமே கலந்துதான் இருக்கும். அதில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதும் அது காலையில் எடுத்துக்கிறதும் அது உணர்வுபூர்வமாக நம்மளால் ஒருங்கிணைறது தான் இதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடாக நான் நினைக்கிறேன். உblamo வந்து சார்ட்ட சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வேல்முருகன் இளங்கோ அவர் தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அந்த உblamo பற்றி போட்டிருந்தார். அப்புறம் வந்து நான் இஸ்லாம் முஸ்லிம் படித்தேன். அப்புறம் அது வந்து நம்ம முதல்ல இதில் இதை கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் மகாரதி வந்து சொல்லவே இல்லை. அவர் வந்து எனக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் வந்து போன புக்ஃபேர் தான் பார்த்தோம். உடனே நான் இதை பற்றி பேசினேன். அதுக்கப்புறமா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்க கரிசக்காடு முடிஞ்சு சிவகாடு ஆரம்பிக்கிற இடத்துல அவர் கதைகள்லாம் வந்து சிறுமி வர்ற அந்த கதைகள்லாம் சிவகாடு சித்தங்கள்லாம் வந்து மறக்கவே முடியாது. அது ஒரு வண்டியில் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா அவங்க தாத்தாவோட எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இப்படி சிம்பிளா எனக்கு உதிரிகளா இருக்கிற ஒரு வாழ்வு வந்து அதான் நம்ம எல்லாம் என்ன ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.